இலங்கை அமைச்சர் இந்திய மீனவர்களுக்கு எச்சரிக்கை. இலங்கை கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஜூன் 29 நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்திய மீனவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். அமைச்சர் மேலும் கூறுகையில் 3 மாதங்களுக்குப் பிறகு இந்திய மீனவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டு அவர்களது படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது இலங்கையின் கடல் எல்லைக்குள் அவர்கள் அத்துமீறி நுழைந்ததன் விளைவு என அவர் சுட்டிக்காட்டினார். முக்கிய வேண்டுகோள்கள் மற்றும் எச்சரிக்கைகள். கடற்பரப்பு அத்துமீறல் கூடாது. இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைய வேண்டாம் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தடை செய்யப்பட்ட படகுகள், ரோலர் படகுகள் போன்ற தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார். வாழ்வாதார பாதிப்பு. இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் இலங்கை மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் கடல் வளங்களையும் அழிப்பதாக அவர் குறிப்பிட்டார். உறவுகளுக்கு அப்பால் தொப்புள்கொடி உறவுகள் என்று கூறிக்கொண்டு இலங்கையின் கடல் வளங்களை அழிக்கும் செயல்கள் இனியும் அனுமதிக்கப்படாது என அவர் தெரிவித்தார். மேலும் மயிலிட்டியில் 124க்கும் மேற்பட்ட இழுவை படகுகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவை குறித்து ஓரிரு நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சந்திரசேகர் கூறினார்.